சமீபத்துல மாத பத்திரிகை ஒன்றை வாசிக்க நேர்ந்தது. 2026ஆம் ஆண்டு வாழ்க்கை குறித்த பல கேள்விகள் குழப்பங்களுக்கு விடையளிக்கிறதா அதில் உள்ள வார்த்தைகள் இருந்தன. அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்ககிட்ட நான் அதை பகிர்ந்துக்க விரும்புறேன். அதுல இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையானது உள்ளங்கை மேகம் எழும்புகிறது என்பதாகும். ஒரு பெருமழையின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு அடையாளம் தான் இந்த உள்ளங்கை மேகம். மேகம் எழும்புகிறத நம்ம பார்க்கும் பொழுது மழை வரும்னு சொல்றோம், அந்தபடியும் ஆகுது. அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி மழை வேண்டி விண்ணப்பம் பண்ணின கதை எல்லாருக்குமே தெரியும். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல ஏறினாரு. தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில பட குனிந்து வேண்டுதல் செஞ்சாரு. தன் ஊழியக்காரனை பார்த்து நீ போய் சமுத்திர முகமாய் பார் அப்படின்னு சொன்னாரு. அவனும் போய் பார்த்துட்டு வந்து ஒன்னும் இல்ல அப்படின்னா, நீ இன்னும் 7 தரம் போய் பார் அப்படின்னு கட்டளை கொடுத்தாரு. 7ஆம் தரம் அந்த ஊழியக்காரன் வந்து சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் தான் எழும்புகிறது அப்படின்னா, உடனே எலியா ஆகாபை பார்த்து மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு சீக்கிரமாய் போய்விடும் அப்படின்னு துரிதப்படுத்தினான். அதற்குள்ளாக வானமும் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழையே உண்டாயிற்று. இந்த புது வருடத்துல நம்மளோட குடும்பத்துல, வாழ்க்கையில, தொழில்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார். அதற்கான அடையாளம் தான் இந்த உள்ளங்கை மேகம். மேகம் எழும்புகிறது அப்படின்னா நன்மையும் விடுதலையும் ஆரம்பமாகி விட்டதுன்னு அர்த்தம். அந்த நன்மையை சுதந்திரிப்பதுல நம்ம கவனமாய் செயல்படணும். உள்ளங்கை மேகம் எழும்பினதற்கு எடுத்துக்காட்டாய் வேதத்திலிருந்து ஒரு 4 கதைகளை ஆசிரியர் சொல்றாரு. அதுல முதலாவது உங்கள் காரியம் ராஜ சமூகத்துல பேசப்படுகிறது. யோசேப்பு சிறையில இருக்கும் பொழுது அவனோடு இருந்த இருவர் சொப்பனங்கண்டு அது நிமித்தம் துக்கமுகமா இருந்தாங்க. யோசேப்பு அவர்களோட சொப்பனத்திற்கு சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்தது. அவர்கள ஒருவன் ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கிற பானபாத்திரக்காரன். அவன் யோசேப்பை நினையாம மறந்தே போயிட்டான். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்வோனுக்கு 2 சொப்பனம் உண்டானது. அதன் அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியல. அப்போதான் அந்த பானபாத்திரக்காரன் நான் செய்த குற்றம் இன்னைக்குதான் என் நினைவுல வந்துச்சு அப்படின்னு யோசேப்பை பத்தி ராஜாவின் இடத்துல சொன்னான். யோசேப்பின் காரியம் ராஜ சமூகத்துல பேசப்பட்டது. யோசேப்போட வாழ்க்கையில உள்ளங்கை அளவு மேகம் எழும்பினது. அதாவது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். பார்வோனோட சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தத்தை சொன்னா. ராஜா தனக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பை உயர்த்தினான். வேதாகமத்துல ஒரு சிலரோட அனுபவங்கள் ராஜ சமூகத்துல பேசப்பட்டதுனால அவங்க உயர்வடைந்திருக்காங்க. பார்வோனால் அழைக்கப்பட்ட யோசேப்போ மீண்டும் சிறைச்சாலைக்கெல்லாம் அனுப்பப்படல. இன்றைக்கு உங்களோட காரியம், உங்களோட தேவைகள் தேவ சமூகத்துல பேசப்படுகிறதுனால இனி உங்களுக்கு உங்களோட காரியத்துல விடுதலையும் ஜெயமும் உண்டாகும். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள்.